ஹை மை ஃபேமிலிஸ், வீடே மணக்கிற அளவுக்கு ரசம் செய்யணுமா? உங்கள் வீட்டில் ரசம் பிடிக்காதவன்னு ஒரு ஆள் இருந்தால் அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. எங்கள் வீட்டில் பிடிக்காத ஆளுக்கு இதை செஞ்சு கொடுத்து இன்றைக்கி ரசத்தை டம்ளராக ஊற்றி குடிப்பாங்க. நான் ரசம் செஞ்சேன்னா அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். எப்படி செய்து பார்ப்பா மறக்காம சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உரல் இருந்தால் உரல், இல்லை அப்படின்னா அம்மிக்கலும் இல்லையா மிக்சி, எல்லாமே இருந்தாலுமே ஓகே. லெமன் சைஸ் புளிக்கு 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. பவுடராக பிடிச்சிடக்கூடாது, 1-2 இடிச்சுக்கோங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி உரலை இடித்ததுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. நான் சின்னதாக இருக்கனால 10 பல் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருக்கிற பெரிய பல்லாக இருக்குன்னா ஒரு 5 பல் பூண்டை இடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி 2 பழுத்த தக்காளி கையில் புளிகிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் மெயின் நம்ம கையில் பிசைகிறோம் பாருங்களேன், அதுதாங்க இதில் ஒரு டேஸ்ட்டே கொடுக்கும். நான் காரம் சாப்பிட மாட்டோம், அதனால் காரம் அவாய்ட் பண்ணிப்பேன். ஆனால் நீங்கள் இதில் என்ன ருசியை கூட்டணும்னா ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதை இடித்து உரலில் இடித்தோ இல்லை மிக்சியிலே ஒரு ஓட்டியோ போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு, நல்லா கை விட்டு பிசைஞ்சிக்கோங்க. புளி தண்ணி எல்லாம் கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரசத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய எண்ணெய் மிதக்கக்கூடாது, அதனால் 1 ஸ்பூன் எண்ணெயே போதும். கொஞ்சமாக கடுகு, மெயினாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுங்கள். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா ரசத்தோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சதை கொடுத்து ஒரு கொதி விட்டோன்னே இறக்கிடுங்க. அப்போ தான் அந்த ரசம் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.